உடலினுடைய அங்கங்களுக்கு வரி போட்ட நாட்டில் ஆடைகள் அணிவதற்கு இங்கே அவ்வளோ போராட்டங்கள் நடந்து இன்றைக்கி ஆடைகள் போட்டு நீ கழட்டி போட்டு ஆடுவேன்னா அப்போ கழட்டி போட்டு ஆடு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் ஆடுங்க, பார்க்குறவங்க பார்ப்பாங்க, கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை ஏன் இப்படி பேசுகிறான்னு கேட்கக்கூடாது. நான் எப்போவுமே ஆடைகள் மீது ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு ஆள். ஆம்பளைங்க பார்க்குறாங்களோ பொம்பளைங்க பார்க்குறாங்களோ நல்ல நீச்சல் குளத்தில் நீச்சல் உடையில் இருக்கலாம், கோயிலில் குறைந்தபட்சம் நாகரீகமாவது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இல்லை ஏன் சீவ்லெஸ் போட்டு கோயிலுக்கு போகக்கூடாதா? தாராளமாக போங்க. அங்கே வர கமெண்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொன்னது தான் நான் எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க. என் உடல் என் ஆடை, அவன் சொல்லுவான்ல என் உரிமை என்னோட கமெண்ட்டு, நீ அதை படிச்சுட்டு பேசாமல் போகணும். ஏன் நீங்கள் அதுக்கு சண்டைக்கு போகிறீங்க? எல்லா இடத்துலையும் நான் ஷால் போட்டு போக மாட்டேன், எல்லா இடத்துலையும் நான் ஷால் போடாமையும் போக மாட்டேன். எதுக்கு எங்கெங்கே இருக்குது? இப்போ துப்பட்டா போடுங்க தோழின்னு ஒரு புத்தகமே இருக்குது. எங்கே துப்பட்டா போடணும், எங்கே துப்பட்டா போடாமல் போகலாம், எங்கே வந்து சேலை கட்டலாம், எங்கே சேலை கட்டாமல் போகலாம். சேலை கட்டி நீங்கள் ஸ்விம் பண்ண முடியுமா? பண்ணலாம், கஷ்டம். அப்போது ஸ்விம்மிங்க்குன்னு சில ஆடைகள் இருக்குது. அங்கே உன்னை வந்து ஏன் நீ இந்த ட்ரெஸ் போட்டேன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ரன்னிங் போகும்போது நான் சில ஆடைகள் போடுறேன், அங்கே வந்து என்னை ஏன் நீங்கள் சேலை கட்டிட்டு ஓடுறது இல்லை, சேலை கட்டிட்டு ஓடுறதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்காங்க, ஏன் நீங்கள் டெய்லி சேலை கட்டிட்டு ஓடுறது என்னை யாருமே கேட்டது இல்லையே. நான் ஆஃப் டவுசரோடு தான் ஓடுறேன். கோயிலுக்கு போகும்போது ஒரு குறைந்தபட்ச நாகரிகமாவது ஒரு சேலை கட்டணும். சேலையில் நீங்கள் வந்து ஜாக்கெட் போடலாம், சீவ்லெஸ் போடலாம், ஃபுல் ஹேண்டு போடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து என் உடல் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பார்க்கலாம். வெளிநாட்டுக்காரனுக்கு வந்து மார்புகள் பெருசாக தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆடைக்கு நம்ம உடம்புல ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு போராட்டம் நடத்துனது நம்ம நாடு. ஆடைகள் இல்லாத பெண்களுக்கு ஆடைகள் வேணும், ஆடைகளுக்கான வரி, அதாவது உடலினுடைய அங்கங்களுக்கு வரி போட்ட நாட்டில் ஆடைகள் அணிவதற்கு இங்கே அவ்வளோ போராட்டங்கள் நடந்து இன்றைக்கி ஆடைகள் போட்டு நீ கழட்டி போட்டு ஆடுவேன்னா அப்போ கழட்டி போட்டு ஆடு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்கள் ஆடுங்க, பார்க்குறவங்க பார்ப்பாங்க, கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னை ஏன் இப்படி பேசுகிறான்னு கேட்கக்கூடாது.